நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடலில் இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸில் ஒரு சூப்பர் பாப்புலரான அனிமல் தான் ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லலாம். ஆனால் ஒரு டவுட், இது உண்மையிலேயே ஃபிஷ்ஷா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸ்டார் ஃபிஷ் அப்படிங்கிறது ஒரு பேர் மட்டும்தான், பட் அது ஃபிஷ் இல்லை. ரீசன் என்னன்னா, ரியல் ஃபிஷ்ஷுக்கு கில்ஸ் இருக்கும், ஃபின்ஸ் இருக்கும், ஸ்விம் பண்ணும். ஆனால் ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு கில்ஸ் இல்லை, ஃபின்ஸ் இல்லை, பிளட் கூட இல்லை, அதால் ஸ்விம் பண்ணவும் முடியாது. அதுக்கு பதிலாக அது வாட்டரில் வெஸ்கியூலர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் சர்வை பண்ணுது. அதனாலே இது ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்பில் வைக்கிறாங்க. இப்போது இந்த ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய யூனிக்கான கிரியேச்சரோட சில அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு பிரெயின் இல்லை, பிளட் இல்லை, பட் அது இன்னுமே சர்வை பண்ணுது. அதோட பாடியில் சீ வாட்டர் சர்க்குலேட் ஆகுது, அதனால ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குது. அண்ட் ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு 5 ஆர்ம்ஸ் இருக்குது. சில நேரங்களில் சில இனங்களில் 20 ஆர்ம்ஸ் வரை இருக்கும். ஒவ்வொரு ஆர்மே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட மிகப்பெரிய சூப்பர் பவர் என்னன்னா ரீஜெனரேஷன். சப்போஸ் ஒரு ஆர்ம் கட் ஆகிடுச்சுன்னா அது மீண்டும் வளரும். சில கேசஸில் ஒரு ஆர்ம் இருந்தாலுமே அது கம்ப்ளீட்டாக புது ஸ்டார் ஃபிஷ்ஷாக அது க்ரோ ஆகும். ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு போன்ஸ் இல்லை, ஆனால் ஹார்டான கால்சியம் கார்பனேட் பிளேட்ஸ் இருக்கிற ஆர்ம் மாதிரியான பாடி இருக்கு. அதனாலே ப்ரெடேட்டர்ஸ் அட்டாக் பண்ணுறப்ப ஈஸியாக தப்பிக்க முடியுமா இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஸ்டார் ஃபிஷ் அதோட உணவை எடுத்துக்கொள்கிற முறை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸ்டார் ஃபிஷ் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மெயின்லி கிளம்ஸ், ஒய்ஸ்டர் இது மாதிரி ஷெல்லோடு இருக்கக்கூடிய மீன் வகைகளை தான். ஸோ நார்மலான ஃபிஷ் போல் இதுக்கு நேரடியாக கடித்து சாப்பிடவும் முடியாது. அதனாலே என்ன செய்யும்னா, ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஆர்ம்ஸோட சக்ஷன்ஸ் கப்பை யூஸ் பண்ணி அந்த ஷெல் ஃபிஷ்ஷோட ஷெல்லை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணும். அதுக்கப்புறமா நடக்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, ஸ்டார் ஃபிஷ்ஷோட வயிறு பார்த்தீங்கன்னா பொடிக்குள்ளே இருந்து வெளியே வந்து அந்த ஷெல்குள்ளே போயிடும். ஸோ அந்த வயிறு என்ன செய்யணும்னா, அந்த எனிமலை சாஃப்டாக டைஜஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறமா அதோட ஃபுட் ஹாஃபாக டைஜஸ்ட் ஆனதும் அந்த வயிறு மீண்டுமே ஸ்டார் ஃபிஷ் பொடிக்குள்ளே திரும்பும். ஸோ அங்கே போய் ஃபுட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ பேசிக்கலி ஸ்டார் ஃபிஷ்ஷோட வயிறு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இறைக்குள்ளே போய் அங்கேயே ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீண்டுமே அதுக்குள்ளே போயிடும். இது கடலோட ரொம்பவே வித்தியாசமான செரிமான முறைன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த உலகத்திலே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்டார் ஃபிஷ் இனங்கள் இருக்குது. இது ஷெலோ சீல இருந்தாலுமே டீப் ஓஷனில் கூட இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்டார் ஃபிஷ் உண்மையிலேயே ஒரு ஃபிஷ் இல்லை, ஆனால் கடலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் அண்ட் மிஸ்டீரியஸான ஒரு கிரியேச்சர்னு சொல்லலாம்.